எல்லாம் பேசிட்டு இருக்க. அம்மா சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நம்ம வெளியில போனா ஒருத்தர் மதிக்க மாட்டாங்கடி. ஏன் மதிக்க மாட்டாங்க? போக வேண்டிய இடத்துக்கு போனா தன்னால மரியாதை வரும். எங்க போலான்னு சொல்ற? சக்தி அக்கா வீட்டுக்கு போட்டனா? யார் வீட்டுக்கு வர சொல்லி யார கூப்பிடுற? அறிவோட தான் பேசிட்டு இருக்கியா? அண்ணாச்சி தங்கமான மனுஷன். அவர் கொடுத்த வாக்க நம்பி இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேன்டி. இன்னமும் இருக்கலாம்னு சொல்றேன். அதுக்காக என் அண்ணாச்சி வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வீட்டுக்கெல்லாம் சோத்துக்கு கையேந்திட்டு உன் பின்னாடியே வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமாமா, நீ உன் அண்ணாச்சி பசங்க செருப்ப கழட்டி அடிச்சா கூட தொடச்சுக்கிட்டு இங்கே இருப்ப. ஏய் மா, நிறுத்துமா. ஒரு நல்ல மனுஷி தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த அக்கா உன்னால ஏத்துக்க முடியாதுலமா. இத பாரு, உனக்கு சக்தியை பத்தி தெரியாது. உனக்கு தாமா தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும். அவங்கள பத்தி தெரிஞ்சதுனாலதான் இப்படி நம்பிக்கையோட புறப்படுறேன். இப்ப நீ வர போறியா இல்லையா? முடியாதுடி, என்னால அவ வீட்டுக்கு மட்டும் வர முடியாதுடி. ஏதோ நம்ம பொண்ணு புத்திசாலித்தனமா ஏதோ யோசனை பண்ணி தான் சொல்றான்னு பார்த்தா சக்தி வீட்டுக்கு போறாளாம். சக்தி வீட்டுக்கு போதுண்டி, உன் அறிவு அவ்வளவுதாங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு பேசாம இந்த வீட்ல இரு. மா, இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. முடிவா நான் உன்னை கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன கேட்க போற? நான் உயிரோட இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா இல்லையா? அரிக்காணி, என்ன இப்படி எல்லாம் பேசுற? உண்மையிலே நீதான் இப்படி பேசுறியா? இல்ல அந்த சக்தி உனக்கும் தூபம் போட்டு இப்படி எல்லாம் பேச வைக்கிறாளா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும் தான். அப்ப என் கூட கிளம்பி வா. இல்லடி, நான் சொல்றது கொஞ்சம் பேசாம வான்னு. கோமாவலி, எங்க திடீர்னு கிளம்பிட்டீங்க? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம. அப்படி என்ன கோமலவல்லி அவசரம்? இல்ல அண்ணாச்சி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. நான் எவ்வளவோ சொல்லியும் இவதான் கேட்காம கட்டாயப்படுத்தி என்ன வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்துட்டா. அவதான் விவரம் தெரியாத பொண்ணு. உனக்கு கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு தோணலையா? நான் சொன்னேன் அண்ணாச்சி, ஆனா இவதான் மாமா வந்தா நம்மள வெளியில போக விட மாட்டாரு, அதனால அவர் வரத்துக்குள்ள வீட்டு விட்டு போயிடலான்னு சொன்னா. என்ன ரக்கானி, உங்க அம்மாவே மிரட்டி கூட்டிட்டு போற அளவுக்கு வந்துட்ட. அதுவும் சரிதான். இங்க இருந்து என்ன சுகத்தை கண்டுட்டோம், இங்க இல்லாம போறதுனால மட்டும் என்ன கெட்டுட்டு போறோம்னு கிளம்பிட்டேன். வீட்டை விட்டு போனவங்க எல்லாம் குலைக்காமலா போயிட்டாங்க. சொல்ல போனா வீட்டுல இருந்தவங்க எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்து தானே உனக்கு தைரியம் வந்துருச்சு. ஐயோ மாமா, அது இல்ல மாமா. உழைக்க வலி கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி போல மாமா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியல மாமா, அதனாலதான் மாமா போறோம். என்னாலையும் தான் பொறுக்க முடியல. அப்ப என்னையும் கூட்டிட்டு போலாமே. உங்களுக்கு என்ன தலையெழுத்தா எங்க கூட வர்றதுக்கு? ஏமா, உங்களுக்காக பேச போய் தானே என் பசங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணானுங்க. இப்ப உங்களை வெளியில அனுப்பிச்சிட்டு நான் அங்க நிம்மதி இல்லாம இருக்கணுமா? உங்களுக்கே மரியாதை கொடுக்காத வீட்டுல நாங்க எப்படி மாமா இருக்கிறது? அதான் தெரியுதுல்ல, எனக்கே மரியாதை கொடுக்காத வீடுன்னு. அப்ப என்னையும் சேர்த்துல கூட்டிட்டு போயிருக்கணும். என்னை மட்டும் தனியா விட்டுட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படி போயிட்டா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு நான் மட்டும் அங்கேயே இருக்கிறதா இருந்தா ஆரம்பத்திலேயே பசங்க பேச்சை கேட்டு எதுவுமே பேசாம இருந்திருக்கலாமே. உங்களுக்காக அவங்க கூட நான் தர்க்கம் பண்ணதில்ல, அர்த்தம் இல்லாம போயிடுச்சம்மா. அது இல்ல அண்ணாச்சி,
கதிர்வேலும் முத்துவேலும் பேசினதுல இவ ரொம்ப சங்கடப்பட்டுட்டா. சங்கடம் இல்லாம இருக்குமா? உங்களை பேசுனது கேட்டு எனக்கே அவ்வளவு கோவம் வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் புரிஞ்சுக்க முடியுதுமா? அதுக்காக பெத்த பிள்ளைங்களை வீட்டை விட்டு அனுப்ப சொல்றீங்களா? அப்புறம் இந்த ஊர் உலகம் என்ன பேசும்? மாமா, எங்களுக்காக அவங்கள அனுப்ப முடியுமா? முடியாதுதான். அதே சமயம் அவங்களுக்காக உங்களை அனுப்ப முடியுமா? அது முடியாதுல்ல. அதான் சொல்லுவாங்களே, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு. அதே மாதிரிதான் ஆச்சு என் பொழப்பு. இல்ல மாமா, நாங்க இருந்தா தானே மாமா உங்களுக்கு அந்த தலைவலி. நாங்களா தான் மாமா போறோம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உங்க பசங்களும் நிம்மதியா இருப்பாங்க மாமா. உங்களையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க மாமா. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க தான். என் மனசாட்சியே என்ன கொன்னுடுமேமா. என்ன சொல்லி உங்களை இந்த வீட்டுல தங்க வச்சேன்? என்ன நம்பி என் வீட்டுல இரு. உன் புருஷன் விட்டுட்டு போயிட்டான்னு கவலைப்படாத. உனக்கும் உன் பொண்ணுக்கும் நான் இருக்கேன்னு சொன்னேன். நீங்க என்ன புரிஞ்சுக்காம எனக்கு தெரியாம வீட்டை விட்டு போறீங்க. இந்த பாருமா இருக்கானே, உனக்கு வேற ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளைய பார்த்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதாம்மா எனக்கு நிம்மதி. அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் தரணும். இந்த ஜெயவேல் வீட்டை விட்டு போனவன் அவன் எங்க போனா எப்படி இருக்கான்னே தகவல் தெரியல. தங்கம்மாவும் உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்கா. இதுக்கிடையில ஓ விஷயமா நான் என்ன பண்ண முடியும் யாருக்கானே? இந்த பையன் ஜெயவேல் வந்துருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவன் என்னடான்னா என்ன ஜென்ம விரோதியா பார்த்துக்கிட்டு இருக்கான். இனி சக்தி கிட்ட சொல்லி அவனை சரி பண்ணி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்பதான் தங்கமும் சந்தோஷப்படுவா. அதுக்கப்புறம் தான் ஓ விஷயமா பேசி ஏதாவது செய்ய முடியும். அதுக்குள்ள அவன் பேசுறான் இவன் பேசுறான் நீங்க பாட்டு கிளம்பி போனா என்னமா அர்த்தம்? நீங்க பேசுறது எனக்கு புரியுது அண்ணாச்சி. ஆனா இவளுக்கு தான் புரிய மாட்டேங்குது. அண்ணாச்சி, எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க? நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுனாலும் நீங்க தானே பார்த்தாகணும். அதைத்தான் நானும் இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த மரமண்டை தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. ஏமா இருக்கானே, உன்னை விளையாட்டு புள்ள நினைச்சிட்டு இருந்த, உனக்கு எங்க இருந்துமா இவ்வளவு வேகம் வந்துச்சு? இல்ல மாமா, அவங்க எங்களுக்கு சாப்பாடு போடுறத பத்திலாம் தப்பா பேசிட்டாங்க மாமா. அதனாலதான் மாமா. என்னம்மா பண்றது? அந்த பசங்களுக்கு பணம் மட்டும்தான் பிரதானமா போயிடுச்சு. இவங்களுக்கு மட்டும் இல்லம்மா, பொதுவா இந்த காலத்து பசங்க பெரும்பாலானவங்க இப்படித்தான் இருக்காங்க. சொத்துல குறியா இருக்காங்களே தவிர பெத்தவங்க மேல எவனும் அக்கறை எடுத்துக்கிறது இல்லம்மா. நாளைக்கு இதே நிலைமை தான் நமக்கும் வரும்னு எவனும் யோசிக்கிறது இல்லை. அவன் பையன் வளர்ந்த ஆளாயி அவன் கண்டுக்காம இருக்கிறப்பதான் உணர்வான் பெத்தவன் என்ன கஷ்டப்படுறான்னு. இப்படி பிள்ளைங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்கலாம். இந்த பாரு, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். என்ன நம்பிதானே வந்தீங்க, அதே நம்பிக்கையோட இருங்க. சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படி என்னால எதுவும் முடியாதுங்கிற நிலைமை வரும்போது அன்னைக்கு நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நானும் வர்றேன். அப்ப நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகலாம். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருங்க. போய் பைய எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறுங்க. போங்க. ராஜதுரை, வா. என்ன சாப்பிட்டியா? இல்ல, சுருளி எப்பதான் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு உனக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு வந்திருக்கு. அப்படியா? அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்களா? இல்ல, அண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ஏய், என்னடா சொல்ற? அவளை எதுக்கு இங்க கூட்டு வந்த? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அண்ணி,
வாங்க நீ. ஐயோ என்னங்க இது? சின்ன பொண்ணு, ஐயோ சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல, பேசாம இரு. என்னங்க இது? நீங்க பேசிட்டு இருங்க, யாராவது வராங்களான்னு பாருங்க. என்னங்க என்னங்க இதெல்லாம்? ஐயோ சின்ன பொண்ணு, இப்ப எதுக்கு அழுவுற? நீங்க வந்ததே தப்பு. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களை என்னைக்குடா பாப்போன்னு தவம் இருந்த மாதிரி வந்திருக்கேன், அத போய் தப்புன்னு சொல்றீங்க? அது இல்ல சின்ன பொண்ணு, போலீஸ் நாலா பக்கம் தேடிட்டு இருக்கும்போது நீ வரத நோட் பண்ணிட்டு யாராவது பின்னாடி வந்துட்டா? அதுக்காக எத்தனை நாள் இந்த தலைமறைவு வாழ்க்கை? பேசாம சரண்டர் ஆயிடுங்க. சரண்டரா? என் பக்கம் நியாயம் இருக்கும்போது நான் எதுக்கு தனியா வச்சுக்கணும்? இந்த பார், என்ன ஒருத்தன் ஏமாத்திருக்கான், அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் என் ஆபீஸ்ல இருக்கு. அதை எப்படியாவது எடுக்கணும். அதை எடுத்தாதான் என் தரப்பு நியாயத்தை நான் சொல்ல முடியும். அது எதுவும் இல்லாம நான் தனியா போய் சரண்டரானா சரி வராது சின்ன பொண்ணு. இந்த பார், இதெல்லாம் உனக்கு புரியாது. ஏங்க, இது நீங்க என் கூடவே இருக்க வேண்டிய நேரங்க. இந்த நேரத்துல எப்படி எல்லாம் நடக்கணும்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? எந்த நேரத்துல எது நடக்கணும்னு இருக்கோ அந்த நேரத்துல அது நடந்துதான் ஆகணும். தப்புங்க, வேண்டாம் இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்கன்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். அப்பெல்லாம் கேட்டீங்களா? இப்ப என்னமோ தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நீ எனக்கு புத்தி சொல்லதான் பொறுப்பு வந்தியா? நான் எங்க அதெல்லாம் சொல்ல போறேன்? சொன்னாலும் நீங்க கேட்கவா போறீங்க? ஏங்க, இருக்கிற வசதிக்கு கவலைன்னா என்னன்னு கூட தெரியாம சந்தோஷமா வாழ வேண்டிய நிலைமையில இப்படி ஊருக்கு பயந்து ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, என்ன பொழப்புங்க இது? இந்த பார், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரம் பிரச்சனை இருந்து விடுபட்டு அதுக்கப்புறம் இந்த ராஜதுரை தமிழ்நாட்டுக்கே தெரியற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவேன். இவ்ளோ பட்டு உங்களுக்கு புத்தி வரல? இந்த பார், புத்தி சொன்னதெல்லாம் போதும், முதல்ல புறப்படு. சரிங்க, உடம்ப பாத்துக்கோங்க. போன் ஆச்சு பண்ணலாம்ல? எந்த நேரமும் என்ன போலீஸ் பிடிக்க வலை வீசி தேடிட்டு இருக்கு. இந்த பார், அதனால தான் செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீ ஏதாவது சொல்லணும்னா துரப்பாண்டி கிட்ட சொல்லி அனுப்பு. சரி, நீ கிளம்பு. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்பு. சின்ன பொண்ணு, நீயும் உடம்ப பத்திரமா பாத்துக்க. டைமுக்கு சாப்பிடு. என்னையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. பாத்து போ. அண்ணி, நீங்க பயப்படாதீங்க. அண்ணனை நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. மூஞ்சிலே முடிக்காத. அண்ணாச்சி இப்ப உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நீ வந்தா அவருக்கு ஆறுதலா இருக்கும். நீ சொன்னா அவர் சாப்பிடுவாரு. இல்ல, எந்த மூஞ்சோட இங்க வந்த? இனி ஒரு அடி எடுத்து உள்ள வச்ச, அதான் எங்க அப்பாவே உன்னை அடிச்சு துரத்து விட்டார்ல. மறுபடியும் இங்க வந்த? மரியாதையா போயிடு. சக்தி, கொஞ்ச நேரம் நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருங்க. நீ உள்ள வா சக்தி. ஏய் தேனே, உள்ள போ. போ. அவ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. இன்னும் என்னடா பாத்துட்டு இருக்க? அடிச்சு துரத்தவள உன்ன. நிறுத்துங்கடா. யாரெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் பெத்த பொண்ணு உத்தரா,
இன்னும் என்ன பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா. எனக்கு பிறந்த பசங்க நீங்க என்ன பத்தியே கவலைப்படாம சொத்துல மட்டுமே குறியா இருக்கீங்க. ஆனா சக்தி நான் அடிச்சு துரத்தி வெளியில அனுப்பிச்சோம் நம்மளை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் சிந்திச்சிட்டு இருக்கா. இந்த அப்பா மேல கேஸ் இருக்குதுன்னு அத பத்தி என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? ஆனா இவ அந்த கேஸ பத்தி வக்கீல்கிட்ட போய் கலந்து பேசி அதுக்கு யார் யார புடிச்சா எவ்வளவு சீக்கிரம் இந்த வழக்குல இருந்து என்ன விடுவிக்க முடியுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கா. இவளை விட இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு யாருக்குடா தகுதி இருக்கு? என்னப்பா பேசுறீங்க? கேஷ் விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண நல்லவளா? துரப்பாண்டி நம்ம எதிரி, அது தெரிஞ்சிருந்தோம் இவ அங்க இல்ல, நெருக்கமா வேற இல்ல. இவ உண்மையிலே ஹெல்ப் பண்றதா இருந்தா துரப்பாண்டி அண்ணன் தானே ராஜ்துர, அவங்க கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கி தர சொல்லுங்க, அப்ப நம்புறேன். பாரு, இப்ப கூட பணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பணத்தை இவ வாங்கி கொடுத்துட்டா இவன் நல்லவ இல்ல? போங்கடா, வேலையை பாருங்கடா, போங்கடா, உள்ள போங்கடா. சக்தி, சக்திக்கா எப்பக்கா வந்தீங்க? வாங்க உள்ள வாங்க போலாம். சக்தி, கடைசியா இந்த வீட்டை விட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போன? என்னைக்காவது ஒரு நாள் இந்த அண்ணாச்சி கூப்பிடுவாரு, அன்னைக்கு நான் வருவேன்னு சொன்னியே. இப்ப நான் சொல்றேன், உள்ளவாமா. நான் வருவேன். நான் வந்தா நீங்க சாப்பிடுறேன்னு சொல்லணும். வாமா, சாப்பிடுறேன், வா. வாங்கக்கா. போதுமா போதுமா, கொஞ்சம் சாப்பிட்டு வாங்கிக்கிறமா. கொஞ்சம் அண்ணாச்சி. என்னம்மா இது? நீ உட்காருமா, உட்கார்ந்து சாப்பிடு. பரவாயில்ல அண்ணாச்சி, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் போடுறேன், நீங்க உட்காருங்கக்கா. ஐயோ, இரு. பரவாயில்ல, உட்கார்ந்து சாப்பிடுமா. சாப்பிடுங்க, நான் போடுறேன். சக்தி வாங்க, நீ ஒரு வேளை உட்கார்ந்து சாப்பிடு. சாப்பிடுமா. என்ன உட்காருங்கக்கா, சாப்பிடுங்க, உட்காருங்க. உட்காரு உட்காரு. சாதத்தை போடு, நல்லா நிறைய போடு, என்னோட அதிகமா போடு. என்ன? இந்தா கூட்டு பொரியல். சாப்பிடுங்க அண்ணாச்சி. ஆ, ஆ. சாப்பிடுங்க. இந்தா இது வை. போடு. சக்தி, உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? நானா போட மாட்டேன்னு சொன்னேன், நீங்க தான் வேணான்னு துரத்தி விட்டீங்க. ஆனாலும் நீ பெரிய வைராக்கியக்காரிதாம்மா. எவன் துரத்தி விட்டானோ அவனே வந்து கூப்பிட்டாதான் வருவேன்னு என்ன கூப்பிடவும் வச்சுட்டிய. சரியான பொண்ணுதாம்மா நீ. ஏமா, உனக்கு கோபமே வரலையா? இது வரைக்கும் வரல, ஆனா இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் கோபம் வருதா? எதுக்குமா? ஊருக்கே புத்தி சொல்ற பெரிய மனுஷன் நீங்க. உங்களுக்கே மத்தவங்க புத்தி சொல்ற அளவுக்கு நடந்துக்கிட்டா கோவம் வராத பின்ன? அப்படி என்னம்மா செஞ்சேன் நானு? உங்களை புரிஞ்சுக்காத மகன்களை நினைச்சு வருத்தப்பட்ட உங்களுக்கு, உங்களையே நம்பி கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்களை நினைச்சு சந்தோஷப்பட தெரியலையே. அது என்னமோ வாசுவம் தாம்மா. இல்ல ரங்கசாமி, அண்ணாச்சி. சக்தி எவ்வளவு கரெக்டா சொல்றா பாத்தியா? ஆமாமா. எனக்கு பிறந்ததுங்க தான் நான் நினைச்ச மாதிரி அமையல. ஆனா எனக்கு பிறக்காத இவ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா பாரு. அண்ணாச்சி சாப்பிடணும்னு ஓடியாந்துருச்சுல்ல. ஆனா என் பசங்க தான்
எதை பத்தியுமே யோசிக்காம காசுலயே குறியா இருக்கானுங்க. அதுதான் வேதனையா இருக்கு. என்ன பண்ணுறது, உறவுகள் கூட இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியறது இல்ல. ஆனா அந்த அருமை தெரிஞ்சவங்களுக்கு உறவுகள் அமையறது இல்ல. சரி அண்ணாச்சி, நான் கிளம்புறேன். ஏமா அவசியம் போகணுமா? இங்கேயே இருந்துருமா? வேண்டாம் அண்ணாச்சி, இதுதான் இனி அளவு, அழகும் கூட. இந்த அளவு தாண்டினா மறுபடியும் பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. சரி, நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் மாத்தவா போற. என்ன, நீ வந்த நேரம் தங்கம்மா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. அடிக்கடி வந்துட்டு போமா. கண்டிப்பா வரேன் அண்ணாச்சி.